ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் மாறன் சகோதரர்கள் மற்றும் காவேரி கலாநிதி மாறன் ஆகியோர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீது வரும் 2ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் ஏர்செல் நிறுவன பங்குகளை மலேசிய தொழிலதிபர் அனந்த கிருஷ்ணனின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க நெருக்கடி கொடுத்ததாக புகார்கள் எழுந்தது. இந்த வழக்கில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. மேக்சிஸ் உரிமையாளர் அனந்த கிருஷ்ணனுடன் தயாநிதி மாறன் கூட்டுச்சதியில் ஈடுபட்டு ஏர்செல் பங்குகளை விற்குமாறு சிவசங்கரனை நிர்பந்தித்தார் என்று அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதற்கு கைமாறாக மாறன் சகோதரர்களுக்கு சொந்தமான சன் நெட்வொர்க்கில் மேக்சிஸ் நிறுவனம் 742 கோடியே 58 லட்சம் ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்தது என்றும் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டிருந்தது. மாறன் சகோதரர்களுடன் கலாநிதி மாறனின் மனைவி காவேரி கலாநிதியின் பெயரும் அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக மாறன் சகோதரர்கள் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனு மீது இன்று விசாரணை நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி வழக்கை விசாரித்த சிபிஐ நீதிமன்ற நீதிபதி ஓபி ஷைனி அடுத்த மாதம் 2ஆம் தேதி முன்ஜாமீன் மனு மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அன்றைய தினமே இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுவது குறித்தும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.